ஓகே. சொல்லுங்க. அ தன்னைத்தானே கரைத்தல் அப்படிங்கிறது வந்து குருமார்களும் அதான் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஆனா, அத விட பெஸ்ட்டு அப்படின்னாக்கா, நம்மள நாமே நான் யார் விசாரத்துல பார்க்கறது தான். அத பார்த்தோம்னா, அ ஒரு இடத்துலயும் அந்த நிதானம் கூடும். நிதானம் கூட கூட நுணுக்கமா பார்க்கிற அருள் கிடைக்கும் நமக்கு. அ ஒரு ஒரு நாள் பூரா பாருங்களேன், ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மாரி போகும். ஆனா கூட, அந்த இடத்துல கூட அந்த அகந்தை தான் இருக்கும். அது ஏதோ ஒரு பெனிஃபிட்ட பார்க்கும். இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா, நாளைக்கு நமக்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம நல்லது பண்ணாக்கா, 4 பேர் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அந்த எதிர்பார்ப்பு. நம்ம பண்ணாக்கா நம்ம பண்ணுவாங்க. அதனால இந்த கில்ட் ஃபீலிங்லாம் கூட அ நான் ரொம்ப யாருக்கும் எதுவும் கெடுதல் பண்ணலையே! ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு. இது வந்து அதுதான் மனமா இருக்கிறது தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டோம்னா, நம்ப எப்பல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுறோமோ, கஷ்டமா நினைக்கிறோமோ, அப்பல்லாம் வந்து மனசா தான் இருக்கிறோம். மனசு இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு எமோஷனல் இதுவும் இருக்காது. கல்லு மாரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வந்து அது உன்னதமான நிலை. அது அதோட அந்த அருள், அன்பு அது சேரும்போது, நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன தேவையோ அதுதான் பண்ணும். அத விட ஒரு படி மேல பண்ண போறதில்ல. ஒரு படி கீழ பண்ண போறதில்ல. அது மாரி அது நடத்தும். நம்ம வந்து அதெல்லாம் பிளான்லாம் பண்ண முடியாது. அவ்வளோ அற்புதமா நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அது. அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நம்மள நாம பார்க்கறது. எந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றான் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை. அந்த சூழ்நிலை வந்து ஆக்சுவலா வந்து நம்ம மனமாவே இருக்கும் பொழுது, அந்த மனமே வந்து உள்ள இருக்கிற மனம் வந்து வெளியில அத தூண்டுது. அந்த சூழ்நிலைய தூண்டுது. ஆக்சுவலா அந்த இடத்துல கூட அறியாமை தான். இப்போ நம்ம வந்து அதாவது நானுங்கிறது என்ன? பரம்பொருளுங்கிறது என்ன? அப்படின்றது அறியாம இருக்கிறதுனால தான், நம்ம நானாவே இருக்கிறோம். அந்த நானா இருக்கிறதுனால தான், அந்த நான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால, வெளியில வந்து சூழ்நிலைய கிரியேட் பண்ணுது அது. ஆக்சுவலா. ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு நடக்கிற மாரி தெரியுது. ஓகேங்களா? இருக்கட்டும் பரவாயில்லைங்க. அது திரும்ப அதே லிங்க வந்து கிளிக் பண்ணும்போது திரும்ப நம்ம Zoomல வருவோம் அப்படின்னு தெரியலையோ ஒரு வேள? அப்படிதான் நெனைக்கிறேன். அதான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ திருப்பி ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அதாவது நம்ப நானா இருக்கிறது தான் வந்து அறியாமை. அந்த அறியாமை நானா இருக்கிறதுனாலேயே, அந்த நான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலேயே, நான் இப்படி, நான் அப்படின்னு அது உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது விதை ரூபத்துல. அந்த விதை வந்து வெளியில இருக்கிற சூழ்நிலைய கிரியேட் பண்ணுது அது ஆக்சுவலா. அந்த இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்து மேல எனக்கு ஆசை அப்படின்னா, அது அந்த விஷயத்து மேல ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு. அது சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நமக்கு சாதகமா அத மாத்துறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு உணர்வு துடிக்குது. அப்படி துடிக்கும்பொழுது வெளியிலயும் அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகுது. அப்போ அங்க டிஸ்பியூட் ஆகுது. வேற ஒருத்தவங்க அவங்களோட இது பண்ணுவாங்க. அப்போ அது அந்த சூழ்நிலை உருவாக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சூழ்நிலை வந்து எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது அப்படின்றோம் இல்லைங்களா? அது ஆக்சுவலா அப்படி இல்ல. நம்ம தான் அந்த கஷ்டத்தையே உருவாக்குறோம். அந்த இடத்துலயும் அறியாம தான் இருக்கு. இப்ப எப்படி நானு வந்து இருக்கிறது அறியாமையா இருக்குதோ, அந்த நானே வந்து அந்த சூழ்நிலைய கிரியேட் பண்ணுது. அந்த சூழ்நிலையும் என்னால தான் கிரியேட் பண்ணப்படுதுன்றது அறியாமையில இருக்கும் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, இந்த நான உள்ள வச்சிருக்கோம் இல்லையா நம்மோ, அந்த நானு உள்ள வச்சிருந்தாலும், அதோட அனல் வந்து வெளியில வந்து உணரப்படுது. அந்த உணர்வு தான் அந்த உணர்ச்சி தான் வந்து அந்த சூழ்நிலையா கிரியேட் ஆகுது. திரும்ப அப்புறம் அந்த எஃபெக்ட்ட பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்றோம். அப்படி இல்ல. இந்த நாண தூக்கி வெளியில போட்டோம்னா, உண்மையிலேயே
அதாவது சும்மா என்னமோ ஈஸியா போடுற மாரி இல்ல. உண்மையிலேயே ஒரு ஒரு இடத்துலயும் அந்த இடத்துல தான் வந்து நம்ப நான் சொன்ன மாரி, நான் வந்து 2 விதமா அழியும். ஒண்ணு வந்து குரு வந்து நானுங்கிறது ஒண்ணு இல்ல. அது ஒரு பொய்யி, மாயை அப்படின்னு சொல்லும்பொழுது, அத கரெக்ட்டா கேட்ச் பண்ணி உணர்ந்தாக்கா, அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும் ஆக்சுவலா. முதல் அடி. அதுக்கு அப்புறமா இந்த நானு எப்படிலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பாக்க, க்ஷண க்ஷணமா பாக்க, அதெல்லாம் அந்த நானா இருக்கிறது. இப்போ 1008 நானா இருக்கு உள்ள. அந்த நான் ஒரு ஒரு நானா அழியும்போது, மொத்தமா கடைசியில அவர் குரு சொன்ன அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயி, கடைசியா முடியிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா அழிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் எதிர்பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது லைஃப்ல. அவ்ளோ பிளெயினா இருக்கும். அது அப்புறமா அழியறதெல்லாம் வந்து மனசு தான். மனசு வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் அழிச்சு மொத்த நானும் கரைச்சிருச்சு அப்படின்னாக்கா, அப்புறம் பரம்பொருள் தான். வேற ஒண்ணும் அங்க ஒண்ணும் இல்ல. அப்போ பிறப்பு, இறப்புங்கிறது இல்லாம போயிடுது. மீனிங்கே இல்லாம போயிடுது. மீனிங்லெஸ் அது. ஆனா, இருப்பா ஆதி காலத்துல இருந்து இருக்கிற இருப்பு எந்த இருப்போ, அந்த இருப்பு நம்ம வழியாவும் இருக்குது. அவ்வளதான். நம்மளா இல்ல அது. அது உருவம் எடுத்துக்கல. உருவம் எடுக்காமயே அப்படியே ஓட்டமா ஓடுது உள்ளுக்குள்ள. சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ம். சொல்லு. கேட்டுதான்னு சண்முக ஓகே. சுந்தரமா அவர் இருக்காரு. அவரையும் சண்முக சுந்தரம் தான் நெனைக்கிறேன். ஆமாமா. ஆமா. முடிஞ்சுனா அவரையும் வர சொல்லலாம். இல்ல அவரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. ஓகே. ஆமாங்க. நான் உடல்நிலை சரியில்ல. சொல்லுங்கய்யா. பேச முடியும். சொல்லுங்க. இல்ல வணக்கம் உங்களுக்கு ஏதாவது சண்முகம். கேள்வி இருந்தா வணக்கம். கேளுங்க அப்படின்னு. அவ்வளவுதான். ஆ, இல்ல. இல்ல. ரொம்ப நன்றியா. தொடர்ந்து இது மாதிரி வாரம் வாரம் கண்டக்ட் தொடர்ந்து நல்லது, நல்லது. வாரம் எவ்வளவு பேர் கலந்து கொள்ள முடியுமோ அப்படியே ஒரு ஐயாவுடைய விஷயத்த முன்னோக்கி எடுத்து வச்சுட்டு பரவாயில்ல வரதராஜன் ஐயா தான் கொஞ்சம் நல்லா சீராக கொடுக்குறாங்க. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவோம். பெரிய பொக்கிஷம். உண்மைதான் ஐயா. ரொம்ப நன்றி சண்முகம். கெட் வெல் சூன். சீக்கிரம் ஆஃபீஸ் போங்க. ஆமா. நல்லபடியா ஆயிடும். ம். சரிங்க. நன்றி. அதாவது இப்போ நம்ம மாயை, மாயை அப்படின்றோம். மாயைன்னா என்ன? இப்போ இந்த உலகமே மாயை, இந்த உலகமே மாயை அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஈஸியாவும் இருக்குது வார்த்தை. ஆனா உண்மையிலே அது எது மாயை அப்படிங்கிறது தான் வந்து இங்க கேள்வி. என் கண்ணுக்கு தெரியல, ஒரு பொருள் தெரியுது. அது எப்படி மாயை ஆயிடும்? அப்படின்ற கேள்வி வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு சாதாரணமா வர கேள்வி தான். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது. அது மாயைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில அத சொல்லிட்டு அப்படியே இருந்துற முடியுமா? அப்படின்னா, சும்மா இருக்க முடியுமா? அப்படின்னா, இருக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு பாமரனோட பதில். எப்படிப்பா ஒருத்தன் வந்து இன்னொருத்தன வந்து அநியாயமா அடிச்சு துவைக்கிறான். நீ அந்த இடத்துல அது மாயை, எல்லாமே மாயைன்னு சொல்லிட்டு ரிஷி மாரி நின்னுட்டு இருக்க முடியுமா? இது எப்படி மாயை ஆகும்? என் எதிர்ல கண்ணு முன்னாடியே அடிக்கிறான். அவன் அநியாயம் பண்றான் அப்படின்னு நம்ம தோணுது இல்லீங்களா? இது எல்லாமே உலகமே மாயை அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல தான் கொஞ்சம் இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. ஒருத்தர பத்தி நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம நம்ம 2 பேர் பேசுறோம். பேசும்போது அவர்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அவர பத்தின ஒரு இமேஜ் வந்து நம்ம உள்ள கிரியேட் பண்றோம் இல்லீங்களா? அதாவது ரொம்ப நல்லவன்பா. முன்னலாம் ரொம்ப நல்லவனா இருந்தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் காசு மேல ஆசை வந்துருச்சு அவனுக்கு. அதனால காசு மேல ஆசை வந்ததுனால, அவன் என்னென்னமோ பண்றான், ஏமாத்துறான். அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்து நம்ம மனசுல வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. அந்த நேரத்துல அவன் நடந்தது கொஞ்சமும் மாயை கீயெல்லாம் கிடையாது. அது சத்தியம். நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வந்து சத்தியம். அது சத்தியம்ன்றத விட அது ரியாலிட்டி. பிராக்டிகலா ரியாலிட்டி அது. ஆனா, அதுக்கு அப்புறமா வந்து அந்த நிகழ்வ நம்ம எப்படியா பதிவு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து மாயை. அந்த மாயை உள்ள இருக்குது. நம்ம பதிவு பண்ணிட்டோம் ஒரு விஷயத்த. இது மாரி ஒருத்தர்ட்ட பேசும்பொழுது, அத பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் நம்ம பதிவு பண்றோம் அப்டின்னா,
இவன் முன்னாடிலாம் காசு காசுன்னு கேட்க மாட்டான். இப்ப வந்து அடிக்கடி காசு காசுன்னு கேட்கறான். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் 2 பேர்ட்ட காசு வாங்கிட்டு குடுக்கல அப்படின்னு. அப்போ இவன் ஏமாத்த பார்க்குறான். அப்படின்னு நம்ம உள்ள மனசுல பதிவாகுது இல்லைங்களா? அவனோட அன்னைய நிலைமை வந்து ரியலா கூட கேட்கலாம். திரும்ப குடுக்குற பாவனையில கூட கேட்கலாம். ஆனா, அவன பத்தின அபிப்பிராயம் நம்ம உள்ள வச்சுக்கிறது வந்து, அதுதான் மாயை. அந்த இடம் தான் மாயை. அத நம்ம உள்ள வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அவனுக்கு அடுத்த முறை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? இவன் ஆல்ரெடி ஏமாத்திருக்கான் பாரு 2, 3 பேர. நம்ம குடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம். அப்படின்னு குடுக்கறதுக்கு முன்னாடியே, அந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு உள்ள இருந்து ஒரு மனசா வந்து சொல்லுது இல்லீங்களா? அது மாயை ஆக்சுவலா. அந்த நடந்த அதனால தான் அ பவர் ஆஃப் நவ் எக்கார்ட் டால் வந்து பவர் ஆஃப் நவ் அப்படின்றாரு. நீங்க அந்த க்ஷணத்துல இருக்கணும். அதுக்கு முன்னாடியோ, அதுக்கு பின்னாடியோ இருக்கக்கூடாது. முன்னாடி நடந்த நிகழ்வுகள வச்சு நீங்க கணிக்கிறீங்க, ஜட்ஜ் பண்றீங்க. இல்ல இப்படி ஆயிட போது அப்படின்ற இத ப்ரொஜெக்ஷன வச்சு நீங்க உஷாரா இருக்கிறீங்க. இது 2மே பொய். இந்த பொய் தான் வந்து மாயை. இப்போ அந்த நிகழ்வு பாருங்க. அந்த நிகழ்வு நடந்தது. நடந்த நேரத்துக்கு அது ரியாலிட்டி. அங்கேயே முடிஞ்சுது. அத நம்ம மனசுல வச்சுக்கிட்டது மாயை. அந்த மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த முறை நம்ம அவர்ட்ட அணுகும்போது, இத ஞாபகப்படுத்திக்கிறது மாயை. அத ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாரி குடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த இடத்துல நம்ம பண்றது வந்து மாயை. ஸோ, ஒரு முறை அந்த நிகழ்வு வந்து நடக்கும்போது, அது பியூரா நடக்குது. அடுத்த முறை அத பேஸ் பண்ணி நடக்கிற எல்லாமே பொய்யி அப்படிங்கிறத தான் வந்து மாயைன்னு சொன்னாங்க. இப்போ ஓஷோ வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீங்க ஒரே அ தண்ணி நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணீல கால வைக்கும்பொழுது, நீங்க நெனச்ச தண்ணி அது ஆல்ரெடி போயிடுச்சு. எங்க கால வைக்கணும்னு நெனச்சீங்களோ, அந்த நெனைப்பு நடந்த நேரத்துல இருந்த தண்ணி போயிடுச்சு. இப்ப நீங்க வைக்கிறது வேற ஒரு இடத்துல. அவ்ளோ நுணுக்கமா வந்து அவரு அத சொல்லுவாரு. அது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க முன்னாடி, பின்னாடி வச்சுக்காம நீங்க டைரக்ட்டா அணுகும்பொழுது, அது மாயை கிடையாது. அது ரியாலிட்டி. அதுதான் பிரம்மமும். அப்படிதான் வந்து எல்லாம் பிரம்மமாவே இருக்குது. நீங்க அது மாரி பார்க்கும்பொழுது தான் வந்து எல்லாமே பிரம்மமா தெரியுமே. ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வாசனை எல்லாத்தையும் அழிக்கணும். அது நான் யார் விசாரத்துல பார்த்து ஈஸியா அழியும். அது கிட்டத்தட்ட ஆணி வேர் மாரி. ஏன்னா, நம்ம பார்க்க நம்ம எவ்வளோ கொடுமைக்காரங்கன்னு நமக்கு தெரியும். கொடுமைக்காரங்கன்னா, நம்ம இப்படிதான் இருக்கணும். வீட்ல கூட ராவணன் மாரி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ கண்டிஷன வச்சுக்கிட்டு, அவங்கள சும்மா எ இது மாரி இல்ல எனக்கு இப்படி இப்படி இருந்தா பிடிக்காது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அங்கேயே வந்து நம்மளோட இத வந்து அவங்க கிட்ட திணிக்கிறோம். இது எல்லாம் எல்லாத்துக்கும் சமம் வந்து நான் தான். அந்த நான வந்து பார்த்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம், இது என்னடா வம்பா போச்சு? எல்லாமே நானா தான் உதிக்குது அப்படின்னு தெரியும்போது தான் நான் விழும். அந்த தாக்கம் வந்து நமக்கு வரணும். எத்த பார்த்தாலும் நானா தான் வெளிப்படுது. இது ஒரு பெனிஃபிட், ஒரு மோட்டிவோட தான் அது வருது. அது சுயநலத்தினால தான் வருது. அப்படின்னு பார்க்க கடைசியில இது ஒண்ணும் இல்ல. எத்தன வந்தாலும் இதுதான் கதி. அப்படின்னு தெரியும்போது, அது ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இப்போ எனக்கு நடந்த அனுபவம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஆனா, அந்த தாத்பரியம் யூஸ் ஆகும். அந்த தாத்பரியத்த வச்சு நீங்க அத பார்க்கும்பொழுது, அது உங்களுக்குள்ள ஒரு சில விஷயத்த பண்ணும்பொழுது, அது கரெக்ட்டா தொடர அது விழும். அப்படிங்கிறது கேரண்டி. ஆனா, எந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்குறோன்றது வந்து, நம்ம எந்த அளவு தீரமா இருக்கிறோன்றத பொறுத்து இருக்கு. அது கூடவே நமக்கு கிடைக்கிற அனுபவம். அனுபவம் வந்து சும்மா வர்றதில்ல ஆக்சுவலா. நானு வீடு கட்டும்போது, அ அது அகந்தை வந்து பீக்ல இருந்த சமயம் என்கிட்ட. எப்படின்னா, நான் ஆன்மீகத்த என்னது, ஏது அப்படின்னே தெரியாம தேடிட்டு இருந்தேன். ஸோ, கிடைக்கிறத எல்லாம் ஆன்மீக பாதையில போறதுக்கு
இப்படி அப்படின்னு கற்பனை பண்ணி 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 இது அது அப்படின்னு போய்கிட்டே இருந்தப்போ நிறைய பேர் வீடியோலாம் கேட்கும்பொழுது உண்மையா உணரல அப்படின்னும்போது நமக்கு வந்து அகந்த நம்மகிட்ட ஏதோ பவர் இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணா எல்லாம் வெட்டி சாய்ச்சிடுற மாதிரியும் பாரு லாஜிக்கால நான் எப்படிலாம் கேள்வி கேட்டு அவனை மடக்கி பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள இன்னொரு அகந்த உருவாகும். அது பீக்கா இருந்த சமயம் தான் வந்து ஐயாவோட வீடியோ கிடைச்சது எனக்கு. கிடைக்கும்போது ஆளுறக்கம் அதை ரெஃபர் பண்ண உடனே ஏதோ வந்து ஒரு என்கேஜ் லிங்க் ஆயிடுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து நிகழ்வுகள் நடந்து அதுல அடிபட்டு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதும் வந்து அதோட அருள்னு தெரியும். நிறைய முறை எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது அதுன்னு. கரெக்டா இந்த அந்நியன் படத்துல வரும். மனசால பண்ண தப்பு மனசால பாதிப்பு வரும். உடம்பால பண்ண தப்பு உடம்பால பாதிப்பு அப்படின்னு இந்த பாட்டி ஒருத்தங்க அருமையா சொல்லுவாங்க. அது உண்மை. அது அப்படியே நடக்கும். நம்ம எங்க உடனே உடனே தெரியும். ஒருத்தர்கிட்ட அகந்தையா ஒருத்தர வந்து ஓவர் லுக் பண்ணி, ஓவர் கம் பண்ணி அவங்கள மிரட்டிட்டு வந்தா, நம்மள ஒருத்தங்க மிரட்டுவோம். நம்மளோட பெரிய ஆளு. நீங்க அவங்ககிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் பார்க்கணும். நம்ம எப்படி வந்து இவங்கள ஏமாத்திட்டு வந்துட்டோம். நம்மள நமக்கு தெரியும் நல்லா. இவன் நம்மள நல்லா ஏமாத்துறான்னு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத கையறு நிலை அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல அவனுக்கு எதிர்ல நம்போ அவன் வந்து எப்படி ஏமாத்துனாலும், அங்க ஏமாந்து போறத தவிர வேற வழியே இல்லாத அளவுக்கு நம்மள விக்கும். அந்த பரம்பொருள். அந்த நேரத்துல நம்ப வந்து எங்க ஏமாத்த முடிஞ்சதோ அங்க ஏமாத்துறோம் இல்லைங்களா? அது ஞாபகம் வரணும். அப்படி வரும்போது அந்த இடத்துல அது 2 லிங்க் ஆயி அப்படியே கட் ஆகும். ஓகே. நம்மள ஏமாத்துனாலும் ஏமாத்திட்டு போட்டோம். அப்படின்னு நம்ம வந்து விடுறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல சரணாகதி. அந்த உள்ளுக்குள்ள அந்த பாவம் போயிடுச்சுன்னா, அடுத்து வர்றவன் நம்மள ஏமாத்த மாட்டான். ஆக்சுவலா. அது அது ஒரு மாதிரியான செட்டப் அது. நமக்குள்ள இருக்கிற பாவம் தான் வந்து வெளியில சூழ்நிலைகளா கிரியேட் ஆகுது. அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியும் பொழுதே, ஓஹோ! உள்ள தான் இங்க வந்து நெருப்பு இருக்குது. வெளியில அதோட அனல் தான் இருக்குது. அப்படின்னு தெரியும்போது, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் தூக்கி போடணும். அப்படின்னு தெரிஞ்சிரும். அத தூக்கி போட்டா, இப்போ சொல்லுவாங்க. இது எப்படி வந்து இவன் என்கிட்ட இருக்குதுன்னு தெரியலடா இவனுக்கு இது. சில பேர் வந்து அவங்க கரெக்ட்டா சூக்ஷ்மமா புடிச்சுருவாங்க. இவன்கிட்ட காசு இருக்குது. இவன் குடுக்க மாட்டேங்கிறான். இவன்கிட்ட இருந்து வாங்கி ஆவணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா, அவன் அந்த எப்படியெல்லாம் வருவான் இல்லீங்களா? அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த நானு, அகந்தை, அதுக்கு உண்டான பாவங்கள்லாம் இருக்கும்பொழுது, அதுக்கு ஏத்தா மாரியே சூழ்நிலை உங்கள தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க இத தூக்கி வெளியில போட்டீங்கன்னா, அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த சூழ்நிலை இல்லாம போயிடும். வழி மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னுவாங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். அதே மாரி நம்மகிட்ட எது எதெல்லாம் இருக்குதோ, அதுக்கு உண்டான விளைவுகள் தான் வெளியில உருவாகுது அப்படிங்கிறது தெரியும். கடைசியில வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து இப்போ குப்பை மாரி ஒண்ணு ஒண்ணுத்தா பிரிச்சு, 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 பிரிச்சு பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு. மொத்தமாவே சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்மளையே அது அத அத நோக்கி தான் பண்ணுது நம்மள. ஆனா, நமக்கு தான் வந்து அது புரியல. அது நல்லா புரியும் பட்சத்துல, நல்லா உரைக்கும் பட்சத்துல, ஒண்ணு ஒண்ணுத்தையும் விட, 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 விட அதோட மகாத்மியம் புரியும்பொழுது, ஈஸியா வந்து பாதை வந்து தெளிவாயிடும். தெளிவாயிட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அது வந்து ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்துடுச்சுன்னா, விடுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். பழம் வந்து பழுக்க, பழுக்க, பழுக்க அதோட மரத்துல இருந்து டிட்டாச் ஆயிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு ஆனதுக்கப்புறம் அது டிட்டாச் ஆயிடும். மொத்தமா இதானதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அது விதை ரூபத்துல இருக்கும். விதை ரூபத்துல இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து ஒண்ணும் பண்ணாது. அது கிட்டத்தட்ட வறுபட்ட விதை. பச்சையா இருந்தாக்கா அது இருந்துட்டே இருக்கும்.
அது வறுத்துட்டோம்னா விதை இருக்கும். ஆனா அது எஃபெக்ட் இருக்காது. ஆஃப்டர் எஃபெக்ட் மாரி இருக்காது. அது ரொம்ப ஈஸியா வந்து கடந்துடலாம் அந்த இடத்துல. இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஒரு இது போடும்பொழுது, ரமணர் வந்து நெறைய பேசல. ஐயா வந்து நெறைய பேசுனாங்க. 7000 சத்சங்கம் மேல எடுத்திருக்காங்க. அப்புறம் சில பேர் குழந்தை பெத்துக்கிறாங்க. சில பேர் குழந்தை பெத்துக்கல. அப்படிலாம் நம்ம ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். அத கொஞ்சமா பார்த்துட்டு, இன்னைக்கு சத்சங்கத்த முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா, பேசுறது, பேசாம இருக்கிறதுங்கிறது வந்து அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பெரிய விஷயமே கிடையாது. ரமணர் வந்து ரொம்ப சுத்தமா அந்த காலகட்டத்தில அ ஆன்மீகம் அது இதுன்னு இருக்கும்போது, அவர் உணர்ந்தாரு. அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. அவரு என்ன இது பண்ணாரு, எப்படி தொட்டாலும் அதாவது சேலை முள்ளு மேல விழுந்தாலும், முள்ளு சேலை மேல விழுந்தாலும், சேதம் எதுக்கு அப்படின்னா சேலைக்கு தான். முள்ளுக்கு ஒண்ணும் சேதம் கிடையாது. அது மாரி இந்த விஷயத்துல ரமணருக்கு நல்லா தெரிஞ்சது. நம்ம தொட்டு அத எடுத்தாலும் நான் வளர்ந்துரும். தொடாம சொன்னாலும் நான் வளர்ந்துரும். அப்படின்னு அவருக்கு ரொம்ப நுணுக்கமா தெரியும் அவருக்கு. அதனால ரொம்ப தாபம் கொண்டு வந்து, அது உண்மையா கேட்கணும்னு நெனைக்கிறவங்க மட்டும் தான் அவர் சொன்னாரு. சில பேருக்கு ஒரு மாரி லாஜிக்காவே பேசுவாங்க. அ அரவிந்தோ இப்படி சொன்னாரு. இப்படி அவரு இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி? அத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல சும்மா இருந்தாரு. ஏன்னா, கேட்கறதே அகந்தை தான். இந்த அகந்தை இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? ஒண்ணும் பண்ண போறதில்ல. கேட்கணும், தோணுது. இந்த டிஃபரன்ஸா கேட்கணும். அவரு ஒரு முறை அ இந்த யாரோ ஒரு நார்த் இந்தியன் அவங்க வந்து ஐய ரமணருக்கு நல்லா சமைச்சு போடணும், திருப்தியா, எக்கச்சக்க வெரைட்டியோட அப்படின்னு நெனச்சு, விதவிதமா ஐட்டம்லாம் பண்ணி, எல்லாத்தையும் அருமையா பண்ணி, படையல்ல போட்டு எல்லாத்தையும் வச்சு அ பரிமாறுனாங்களாம். எல்லாரும் தனித்தனியா அப்படி அப்படியே சாப்பிட்டாங்களாம். ஆனா அவரு என்ன பண்ணாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே எல்லாம் முடிஞ்சுச்சு. எல்லாம் வச்சாச்சா தட்டுல? வச்சாச்சு. எல்லாத்தையும் மொத்தமா போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாராம். அதுக்கு, ஐயா என்னங்கய்யா? இப்படி நானு எவ்வளோ ஒண்ணொண்ணுத்தையும் பார்த்து, பார்த்து செஞ்சேன். நீங்க அத டேஸ்ட் பண்ணா தானே அது தனித்தனியா டேஸ்ட் பண்ணா தானே அது டேஸ்ட் நல்லா தெரியும். நீங்க அப்படிலாம் சாப்பிட்டுக்கணும் அப்டின்னா. அவரு சொன்னாராம், உங்களுக்கு பிரிவுல ஆனந்தம். பிரிச்சு, பிரிச்சு பார்க்கறதுல உங்களுக்கு ஆனந்தம். எனக்கு ஒண்ணா பார்க்கறதுல தான் ஆனந்தம். எல்லாம் ஒண்ணா தான் தெரியுது எனக்கு. அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொன்னாராம். அது என்ன குறிக்குது அப்படின்னா, அவரு வந்து தனித்தனியா பார்க்கல யாரையும். ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அருணாச்சலம். அதுதான் எல்லார்கிட்டயும் இருக்குது. ஆனா என்ன, அவங்களுக்கு அது தெரியல. எனக்கு அது தெரியுது. அப்படின்னு அவ்வளோ அருமையா அந்த இடத்திலேயே நின்னாரு. அது மாரி அந்த இடத்துல வந்து அவரு அது அதான் எத சொன்னாலும் நம்ப நானா இருக்கிறதுனால, இதுதான், அதுதான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிற கற்பனை வளம் நம்மகிட்ட ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அவரு சொல்லாமயே விட்டுட்டாரு. எத சொன்னாலும் இவன் வந்து அத புடிச்சுக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னா, அத புடிச்சுக்கிட்டு, அதுதான், அதுதான் அப்படின்னு இது பண்ணிடுறான். அப்படின்றதுனால, நெறைய நம்ம கிட்ட இருந்தே அந்த தாபம் வரட்டும். அது தடிக்கட்டும். அந்த நோக்கம் வந்து இதாகட்டும், பழுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அத பதமா சொன்னா இதாகும் அப்படின்னு ஒரு நெறைய சைலன்ஸ் இருந்தது. அந்த பிறப்பு, அந்த ஜனனம் வந்து அங்க முடிஞ்சது. ஐயா வந்து அதே மாரி சும்மா இந்த காலத்துல இருந்துட்டாக்கா, யாரும் மைத்ரேயான்னு ஒருத்தர் இருக்கிறது தெரியாமயே போயிடும் அப்படின்ற மாரி, அவரு நெறைய பேசி, பேசி பேசினாரு. ஆனாலும் அவரும் வந்து உயிருடன் இருக்கும்போது, நம்ம அன்பர்கள் வந்து ஒரு 50, 100, 150 அப்படின்னு இது போச்சே தவிர, ஒரு பெரிய இதுவா ஆகல. ஆனா, அந்த தொல்லைகள் தான் வாழ்க்கையில அப்படின்னு நெனைக்கிற இல்லாம, எல்லாத்தையும் சேலஞ்சா எடுத்து பண்ற காலம் தான் இத நான் எப்படி முடிக்கிறேன் பார். அவனால முடிக்க முடியலையா? நான் எப்படி முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சேலஞ்சா எடுத்து நான வளர்த்து, மனமா விரிஞ்சு, அப்படி இது பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கிற காலத்துல, ஐயா வந்து சொன்னதும் கொஞ்சம் இதாயிடுச்சு. 2வது குழந்தை பெத்துக்கிறது. அதாவது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே, சிறு வயசுலயே, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது. ஒரே பொருள் தான். மல்டிப்ளை ஆயி சுகத்த அனுபவிக்குது, இல்ல துக்கத்த அனுபவிக்குது. இப்போ ஒரு 880 கோடியில
நம்ம குழந்தை பிறந்து இன்னொரு ஒரு உருவா வந்ததுக்கு அப்புறம், அதுவும் அதே சுக துக்கத்த தான் அனுபவிக்க போகுது. அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தனியா இதாக போறதில்ல. அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க, கல்யாணமே பண்ணிக்கல. எல்லாருக்கும் சுகத்த குடுத்துட்டு போறாங்க. அதாவது இது என்னன்னா, ஆ பிறப்பு வந்து நெறைய ஆகுறதுனால அந்த ஆன்மா வந்து பெருசாக போறதில்ல. இல்ல பிறப்பு எல்லாமே அழிஞ்சு போயி, ஒருத்தர் 2 பேர் தான் உயிரோட இருக்காங்க அப்படின்னாலும், அந்த ஆன்மா வந்து குறைஞ்சிற போறதில்ல. சிங்க் ஆக போறதில்ல. ஸோ இது இந்த நம்பரு, அந்த ஒரு இதுன்றது வந்து அத வந்து அசைக்க முடியாது. எதுவும் பண்ண முடியாது அந்த உணர்வ. அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்க போகுது. அதனாலேயே வந்து அவங்க நெக்ஸ்ட் வந்து கல்யாணமும் பண்ணிக்காம, குழந்தையும் பெத்துக்காமலாம் இருந்திருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தரு நம்ம அந்த பிறவி அப்படியே நடந்து வரும்பொழுது, கல்யாணம்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறமும் உணர்றாங்க அப்படின்னும்போது, அவங்க நம்ம குழந்தை குட்டியோட அந்த இல்லற மன்ற அல்லது நல்லற மன்று அப்படின்னு அப்படியே இருந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி அப்படியும் போறவங்க இருக்காங்க. அதனால நம்ம வந்து இதுல வந்து அந்த தனித்தன்மைய, டிஃபரன்ஸ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எத வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, இந்த தனித்தன்மையே தெரியாம போயிடும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. தனியில ரசமே இல்ல. ஒண்ணாகுறதுல யூனிட்டில தான் ரசம். யூனிட்டியா இருக்கிறது தான் வந்து இது. ஆனா அது எப்படி வந்து யூனிட்டி, ஒருமை நம்ம ஒண்ணு ஆயிடாது ஆக்சுவலா. இப்போ தண்ணியும், பாதரசத்தையும் சேர்க்க முடியாது. அப்படி முடியாம அத ப்ராசஸ் பண்ணி சேர்க்கும்போது சேரும்ன்ற மாரி, அத நம்ம புரிய அத உணர அது ஒண்ணு ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஐயா எவ்வளோ நாளா வந்து எதிர்ல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம பேசியிருந்தாரு. அது அவ்வளோதான். அந்த பொருள்லயே இருக்கிறது. அது அது ஒரு பெரிய சுகம். வேலைகள் பண்ணும்பொழுதும் அந்த பொருளாவே இருந்து பண்ணலாம். ஆனா, இப்போதைக்கு அது அது ஒரு ஸ்டேஜ் மாரி. அ எனக்கு வந்து ஐயா கிட்ட பேசும்பொழுது, ஒரு கட்டத்தில ஐயா உணர்வுன்றது என்னது அது உணர்வு? உணர்வுன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்படின்லாம் அவர்கிட்டயே திட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஆனா, இப்போ அந்த உணர்வ தவிர வேற ஒண்ணும் இல்லங்கிறது நல்லா தெளிவா அதுவாவே இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. உண்மையிலே சொல்லப்போனா ஐயாவும் சொல்லியிருக்காரு. அதுவா இருக்கிறது ரொம்ப ஈஸி. இருந்துடலாம். ஆனா, அத விளக்கறது தான் கஷ்டம். விளக்கி உணர வைக்கிறதுன்றது மகா கஷ்டம். அதுல வந்து அவங்கவங்களோட அ தீரம், தாபம் அததான் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஏன்னா கொட்டி கிடக்குது. கொட்டி கிடக்குதுன்னா, நீங்க நம்ம பார்க்கிற கோணம் மாற மாறுன உடனே, அங்க எல்லா இடத்துலயும் இருக்குது தெரியும். எந்த இடத்துல இல்ல அப்படின்றது தெரியும். அதான் அன்பு, கருணை, அறிவு. அந்த அறிவாவே இருக்கும். பியூர் அறிவு. அது வந்து தன்னலம் இல்லாத ஒருமை தன்மை. ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த நிலை தான். எல்லாருக்கும் அது உள்ள இருக்குது. இல்லாம இல்ல யாருக்கும். ஆனா நம்ப வந்து அத மறைச்சு நம்ப இல்லாம பண்ணிக்கிறோம் அத. அவ்வளோதான் அங்க இருக்கிறது. ஐயா ரஜினிகாந்த் வணக்கம். பேச முடியுமா இப்போ? வணக்கம் வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லது, நல்லது. ஓகே. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஓகே. நல்லது. சரிங்க. ஆமாங்க ஆமாங்க. கேட்டு ஓகே. ஓகே. சரிங்கய்யா. இன்றைய சத்சங்கத்த இதோட முடிச்சுப்போம்.